காஷ்மீரில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாக ஈரான் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக பெரும் போராட்டம் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கண்டன பேரணியாக நடப்பதை நம்ம பார்க்கின்றோம். மற்ற பகுதிகள் இல்லாமல் ஏன் காஷ்மீரில் நடக்குது அப்படின்னா இதற்கு நிறைய முக்கியமான காரணங்கள், ஹிஸ்டாரிக் ரீசன்ஸ் உண்டு. இந்த புரட்சிகர இஸ்லாமிய ஈரானிய ஆட்சியுடைய மூலமாக திகழ்ந்தவர் அயத்துல்லா கொமேனி. இப்போ கொல்லப்பட்டாரே அவர் கமேனி, இவருக்கு முந்தையவர் அயத்துல்லா கொமேனி. அவர் தான் இந்த ஆட்சியை ஈரானில் நிறுவியவர். அவருடைய பூர்வீகம் காஷ்மீர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதை பல இடங்களில் அங்கீகரிச்சிருக்கிறார், ஆமோதிச்சிருக்கிறார். அவருடைய மூதாதையரான சையத் சஃப்தார் மற்றும் அவருடைய மகன் சையத் புசுங் அவர்கள் ஈரானுக்கு குடிபோகிறார்கள். அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் இன்னைக்கு ஈரான் இன்னைக்கு ஈரானுடைய ஆட்சி நிர்வாகத்தை நிறுவியவரான அதனது தந்தையான அயத்துல்லா கொமேனி. ஸோ அவருக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய குறிப்பாக கர்கில் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஷியா பாப்புலேஷனுக்கும் ஒரு ஆழமான நெருக்கமான ஒரு ஆத்மார்த்தமான பந்தம் உண்டு. அதனுடைய வெளிப்பாடு மற்றும் பல காரணங்கள் இதனால் காஷ்மீரில் தீவிரமாக போராட்டங்கள் வெடிக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இந்த ஈரானிய அரசுக்கும் இன்னும் என்ன சொல்ல போனால் அங்கே வந்தபோது காஷ்மீருக்கு அவர் போயிருக்கிறாருன்னு கூட என்னுடைய நினைவு இல்லை, போகல. 1978 அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய ரூட்ஸ் அவர் அங்கீகரித்தார். அவர் வந்தாராங்கிறது எனக்கு நினைவில்லை. இந்த கொமேனி இப்போ மரணித்திருக்கக்கூடிய அமெரிக்காவால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கொமேனியுடைய மூதாதையரான இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனுடைய தந்தையான கொமேனியுடைய பூர்வீகம்ங்கிற அடிப்படையில் காஷ்மீரில் அங்கே கணிசமான ஒரு ஷியா பாப்புலேஷனும் இருக்குங்கிறத பார்க்குறோம். அதனால் காஷ்மீரில் இந்த போராட்டம் வெடித்திருப்பதை பார்க்கின்றோம். கொமேனி இவர்களுடைய படங்களை எல்லாம் தாங்கி பதாகைகளோடு அவங்க நடந்து வரதை பார்க்கின்றோம். ஈரானில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ரெஜிம் அப்படிங்கிறது ஈரானுக்கான அரசுங்கிறத தாண்டி ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குறிப்பாக ஷியா இஸ்லாமியர்களுடைய தலைமை பீடமாகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறதுங்கிறத பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் ஃபார் ஆல் தோஸ் கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ரீசன்ஸ் மற்றும் அங்கே இயல்பாகவே இந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறத நம்ம தெரியும் இல்லையா. ஸோ அங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் போராடுற காட்சிகளை நம்ம தெரியல பார்க்கின்றோம். ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.